நாதன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க இருப்பது நவராத்திரி பற்றிய ஒரு சிறப்பு பதிவு. நவராத்திரியும் ஆதார சக்திகளும் என்ற தலைப்பில் அம்பிகைக்கு உகந்த நவராத்திரியில் ஆதார சக்திகளின் மகிமைகளை அறிந்து கொள்வோம். காளி, தாரா, ஸ்ரீவித்யா, புவனேஸ்வரி, பைரவி, ஸ்ரீ சின்னமஸ்தா, ஸ்ரீ துபாவதி, ஸ்ரீ பகலாமுகி, ஸ்ரீ ராஜமாதங்கி, ஸ்ரீ கமலாத்மிகா என்ற 10 தேவியர்கள்தான் தசமகா வித்யா தேவியர் என்று கொண்டாடப்படுகிறார்கள். பெண்மையின் சக்தியை தாய்மை முதல் சம்ஹாரம் வரை உணர்த்துபவர்கள் இந்த தேவியர்கள். இவர்களே சாக்த மார்க்கத்தின் ஆதி தேவியர்கள். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களின் போது இந்த தேவியர்கள் ஒவ்வொருவரும் தான் ஆதார சக்தியாக இருந்தார்கள் என்று முண்டமாலா தந்திரம் என்ற நூல் தெரிவிக்கிறது. முதலாவதாக காளி. காளி காலத்தை நிர்ணயிப்பவள் என்பதாலும் கருப்பு நிறத்தை கொண்டவள் என்பதாலும் காளி என்று அழைக்கப்படுகிறாள். கத்தி, சூலம், கபால மாலை தாங்கி மயானத்தில் வசிக்கும் இந்த தேவி அச்சமூட்டும் வடிவம் கொண்டவள். துர்சக்திகளை அழிக்கும் ஆற்றல் கொண்டவள். தக்ஷிண காளி என்று வடிவம் உக்கிரம் குறைந்தவளாக சிறுவாச்சூர், மதுரகாளி, திருவக்கரை, வக்கரகாளியம்மன் என தமிழகத்தில் பல இடங்களில் காளியம்மன் ஆலயங்கள் உள்ளன. அதுபோல் தாராதேவி ஆலகாலம் உண்ட சிவபெருமானை தாங்கிய தேவி இவள். உலக இச்சையை கத்தரிக்கும் இந்த தேவியின் உபாசனை பில்லி, சூனியம் போன்ற ஏவல் சக்திகளை ஒடுக்கி ஞானமளிக்கும் வல்லமையை கொண்டது. தாராதேவி தாய்மையின் வடிவமாக போற்றப்படுகிறாள். தாராவின் சாந்த வடிவமான துர்க்கை, பேரூர், பட்டீஸ்வரம், விஜயவாடா, கனகதுர்கை, மைசூர், சாமுண்டீஸ்வரி என பல ஆலயங்கள் காட்சி தருகிறாள். ஸ்ரீவித்யா என்ற இந்த மூன்றாவது சக்தி சோடசி, திரிபுர சுந்தரி, லலிதாம்பிகை என்றெல்லாம் போற்றப்படுகிறாள். சக்திகளில் பேரழகு கொண்ட இவள் மோட்சம் அளிப்பவள். மாயைகளை கட்டவிழ்க்கும் மகாசக்தி, அறியாமை விலகி அருள் செய்யும் தேவி இவள். திருமியைச்சூர் லலிதாம்பிகை, திருவான்மியூர் திரிபுரசுந்தரி, தில்லை கங்கா நகர் ராஜேஸ்வரி என பல ஆலயங்களில் ஸ்ரீ வித்யா அம்பிகையாக அருள் செய்கிறாள். புவனேஸ்வரி அகிலத்தை தாங்கும் ஆதிசக்தி இவள். உலகின் உருவாக்கத்திற்கு காரணமான மகாசக்தியாகவும் விளங்குகிறாள். தீயவற்றை அழிப்பவளாகவும் நல்லவற்றை உருவாக்குவவளாகவும் புவனேஸ்வரி விளங்குகிறாள். கேட்கும் வரங்களை அளிக்கும் தீனதயாபரி என்று புராணங்கள் வர்ணிக்கின்றன. புதுக்கோட்டை புவனேஸ்வரி, யாழ்ப்பாணம் சுதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி, ஆதம்பாக்கம் ஆண்டாள் நகர் புவனேஸ்வரி என பல இடங்களில் பல ரூபங்களில் கொலுவிருக்கிறாள். பைரவமூர்த்திக்கு இணையாக வடிவம் கொண்ட சக்தி இவள். தீய அரக்கர்களையும் கொடிய சக்திகளையும் சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றே தோன்றிய இவள் சித்த பைரவி, சைத்தன்ய பைரவி, ருத்ர பைரவி, திரிபுரா பைரவி, கால பைரவி, சண்ட பைரவி, வீர பைரவி என 16 வடிவங்கள் கொண்ட இவளை வழிபட மரண பயம் நீங்கும் என்பர். பூரியில் உள்ள விமலா மந்திர், சேலம் சாமிநாயக்கன்பட்டியில் உள்ள லிங்க பைரவி சன்னதி, அம்பிகை சிவானந்தவல்லி பைரவி அம்சமாக விளங்கும் திருக்கோயிலூர் வீரட்டநாதர் கோயில் பிரசித்தி பெற்ற பைரவி ஆலயங்கள் ஆகும். ஸ்ரீ சின்னமஸ்தா தன் சிரத்தினை தானே அறுத்து கையிலேந்தி மறுகரத்தில் வாள் ஏந்தி காட்சி தரும் பயங்கர கோலமுடையவள் பிரசண்ட சண்டிகா என்ற பெயரில் அகோரிகள் வழிபடும் தேவி இவள். தீய சக்திகளை வசப்படுத்த இவளை சாக்த வழிபாட்டில் வழிபட்டனர்.
இவளுக்கென்று தனி ஆலயம் இல்லை என்றாலும் மாந்திரிகர்களின் வழிபாட்டில் இருக்கிறாள். ஸ்ரீ பகலாமுகி பீதாம்பரி பிரம்மஸ்திரரூபிணி என்ற பெயரில் வணங்கப்படும் இவள் மஞ்சள் ஆடை உடுத்தி இளம்பிறை சூடி காணப்படுகிறாள். மனதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவள் இவள் என்பதால் சித்தர்கள் பலர் இவளை வணங்கி பேறு பெற்றார்கள். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் உள்ள ராஜகாளி கோயிலின் எதிரே பகலாமுகி கோயில் அமைந்துள்ளது. தூமாவதி அமங்கலமான தேவியாக இவள் வர்ணிக்கப்படுகிறாள். அரிய வித்தைகளின் குருவாகவும் வரங்களை தருபவளாகவும் தூமாதேவி கூறுகின்றனர். ஜேஷ்டாதேவி என்று வழங்கப்படும் இந்த தேவிக்கு வாரணாசி, கவுஹாத்தி, காம்ஹாக்யா ஆலயம், அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஒரு சிலை ஒன்றும் பல இடங்களில் இருந்தாலும் வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்ரீ ராஜமாதங்கி மதங்க முனிவரின் மகளாக அன்னை பார்வதி தோன்றியதால் மாதங்கி என்று பெயர் பெற்றாள். தேவி என்றும் இவளை வணங்குவார்கள். நீலம் கலந்த பச்சை நிறத்தில் காட்சி தரும் தேவி சகல செல்வங்களையும் அருளக்கூடியவள். மதுரை மீனாட்சியே மாதங்கியின் அம்சமாக போற்றப்படுகிறாள். விரிஞ்சிபுரம் தலத்தில் உள்ள மரகதவள்ளி தாயார் ஸ்ரீ ராஜமாதங்கி எனும் தேவியாக வடிவாக காட்சி தருகிறாள். கமலாத்மிகா மகாலட்சுமியின் வித்யா வடிவமே கமலாத்மிகா என்று வணங்கப்படுகிறது. இவளே திருமாலின் போகசக்தி என்றும் போற்றப்படுகிறாள். ஆதிசங்கரருக்கு தங்க நெல்லிக்கனிகளை வழங்கியவள் இந்த கமலாத்மிகா என்றும் கூறப்படுகிறது. திருமகள் குடிகொண்டிருக்கும் எல்லா ஆலயங்களுமே கமலாத்மிகா அன்னையின் அருள் நிறைந்த திருத்தலங்கள்தான். இந்த நவராத்திரியில் ஆதார சக்திகளை வழிபட்டு நாம் அனைவரும் அம்பிகையின் அருளை பெறுவோம். தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.